ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதி ஃபுட் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நல்ல சூப்பராக டேஸ்ட்டான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சோயா மஞ்சூரியன் தாங்க இன்றைக்கி நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப அதிகமாக எண்ணெய் ஊற்றி நம்ம மஞ்சூரியன் பொரிக்காமல் குறைவான எண்ணெயில் பொரித்து சூப்பராக டேஸ்ட்டாக செய்ய போகிறோம். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த சோயா மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மஞ்சூரியன் ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம சோயாவை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அதுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதித்து வர டைமில் ஒரு கப் அளவுக்கு சோயா எடுத்துருக்கேன். என்கிட்ட சின்ன சைஸில் இருக்குது. உங்ககிட்ட பெரிய சைஸில் இருக்க சோயா கூட நீங்கள் சேர்த்து செய்யலாங்க. சோயா சங்ஸை நீங்கள் தண்ணியில் சேர்த்துட்டு ஒரு கொதி நல்லா வந்ததுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் சோயாவை தண்ணியை வடிகட்டிட்டு வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க வைக்க தேவையில்லை. ஒரு கொதி வந்ததும் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் சோயாவை மாற்றி எடுத்தாச்சு. அடுத்ததாக இதில் பச்சை தண்ணி சேர்த்துக்கலாங்க. சோயாவில் அந்த ரா ஸ்மெல் அப்படியே இருக்கும். ஒரு வாட்டி இது மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுத்து சோயாவில் இருக்கிற அந்த தண்ணியை ஒட்டை பிழிஞ்சு மறுபடியும் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சோயாவை க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. அதே பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இதில் நம்ம மசாலா பொடி வகைகள் சேர்த்துக்கலாங்க. ஒரு அரை ஸ்பூன் மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு நான் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அரை ஸ்பூன் கரம் மசாலா கூட அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் நம்ம சேர்க்க தேவையில்லைங்க. அப்படியே ஒட்டுக்கா எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மஞ்சூரியனை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். நீங்கள் விருப்பப்பட்ட எண்ணெயில் போட்டும் பொரிக்கலாம். இல்லைன்னா நான் இப்போ பண்ணுற மாதிரியும் கூட நீங்கள் செஞ்சுக்கலாங்க. இப்போ நான் பொரிக்க அடுப்பில் ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். அதிகமாக எண்ணெய் ஊற்றாமல் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம கலந்து எடுத்து வச்சுருக்கிற அந்த மஞ்சூரியனை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மறுபடியும் இதில் கொஞ்சமாக சேர்த்துட்டு மறுபடியும் இதே மாதிரி கலந்து விட்டு மறுபடியும் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரிச்சுக்கோங்க. மொத்தமாக சேர்த்திங்கன்னா மஞ்சூரியன் ஒன்றோடு ஒன்று ஒட்டி போயிடும். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சதுக்கப்புறம் மறுபடியும் சேர்த்து பொரிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பொரிக்கும்போது அந்த அளவுக்கு நமக்கு எண்ணெய் தேவைப்படாதுங்க. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் எண்ணெயிலையும் போட்டு பொரிச்சிக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப குறைவான எண்ணெய் ஊற்றி கூட நீங்கள் பொரிச்சிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. கைவிடாமல் இதே மாதிரி கலந்து விட்டு பொரிச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நான் இதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரித்து எடுத்தாச்சு. இப்போது இந்த மஞ்சூரியனில் இருக்கிற அந்த எண்ணெய் எக்ஸஸான இருக்கிற எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு வேறு ஒரு பிளேட்டில் நான் மாற்றி எடுத்துக்கிறேன். அதே பேனில் நம்ம செஞ்சுக்கலாங்க. மஞ்சூரியன் பொரித்து வேறு ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் இருக்குது. இப்போது மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம ஒரு 10 பல்லு பூண்டு இது போல் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு அரை இன்ச் அளவுக்கு இஞ்சியும் நம்ம பொடியாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு வதங்கி வந்ததும் அடுத்ததாக பொடியாக கட் பண்ண ஒரு பாதி வெங்காயம் நான் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். மீதி பாதி வெங்காயம் நம்ம பெரிய துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. அது நம்ம காய் சேர்க்கும் போது சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாதி வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூட ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போது இது எல்லாமே சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு மீடியம் சைஸில் சின்ன குடமிளகாயை இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதே மாதிரி வெங்காயமும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாதி வெங்காயமும் அதே மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது இது ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா ஹை ஃப்ளேமில் வதக்கி விட்டாலே போதும். வதங்கி வந்ததும் இப்போ நம்ம சாஸ் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன். கூட 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துருக்குங்க. இந்த சாஸ் எல்லாம் சேர்க்கும் போது தான் நமக்கு டேஸ்ட்டாக நல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நமக்கு மஞ்சூரியன் கிடைக்குங்க. இப்போது இதில் நான் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இந்த காய்க்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு சாஸ் எல்லாமே சேர்த்து நல்லா ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மஞ்சூரியன் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாங்க.
சப்பாத்தி பூரிக்குன்னு நீங்கள் செய்கிறீங்கன்னா அப்போது நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு நல்ல கிரேவியாக கிடைக்கும். சப்பாத்தி பூரி தொட்டு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது நான் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு போல் செய்கிறேங்க. இந்த சோயா சில்லி மஞ்சூரியன் ட்ரையாக இருக்கும், அதனால் நான் இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சிட்டு சேர்க்கலை. இப்போ பாருங்கள், நம்ம சோயா சங்க்ஸ் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாமே ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் இதை மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே வச்சு கொஞ்சம் நேரம் வேக வைங்க. அந்த சாஸ் எல்லாமே சோயாவில் நல்லா இறங்கி நல்லா சாப்பிட்றதுக்கு ஜூஸியாக டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், கடைசியாக நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போது நம்ம கடைசியாக பொடியாக கட் பண்ண மல்லி இலை நான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வினிகருக்கு பதிலாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேங்க. ஃபைனலாக சேர்த்துட்டு இப்போது எல்லாமே சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நல்லா சூப்பராக ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சோயா சில்லி மஞ்சூரியன் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் இதே மாதிரி நான் சொன்ன அளவுகளை செஞ்சு பாருங்கள். சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் அடுத்தடுத்து உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching.